اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يخطب بالمدينة قال: يا أيها الناس إن الله تعالى يعرض بالخمر ولعن الله سينزل فيها أمرا إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களோட இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் மதுபானத்தை வியாபாரம் செய்வது போன்ற விஷயங்களை தடை விதிக்கப்பட்டதை பற்றி தான் பேச இருக்கின்றோம். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது: முழு மது விலக்கு வருவதற்கு முன் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மக்களுக்கு உரையாற்றினார்கள். அப்பொழுது, மக்களே, அல்லாஹ் மது விலக்கு குறித்து மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கின்றான். விரைவில் அது தொடர்பாக ஒரு ஆணையை அல்லாஹ் அருளக்கூடும். எனவே நம்மிடம் மதுவில் ஏதேனும் வைத்திருப்பவர்கள் அதை இப்போதே விற்று அதன் மூலம் பயனடைந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். சிறிது காலம் கூட கழிந்திருக்கவில்லை. அதற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மதுவை தடை செய்து விட்டான். எனவே தம்மிடம் மதுவில் ஏதேனும் வைத்திருப்பவரை இந்த வசனம் அடைந்தால் மதுவை அவர் அருந்தவும் வேண்டாம், விற்கவும் வேண்டாம் என்று சொன்னார்கள். உடனே மக்கள் தங்களிடம் இருந்த மதுவுடன் மதீனாவின் சாலையை நோக்கி சென்று அவற்றை கொட்டிவிட்டனர் என்பதாக இந்த ஹதீஸ்கள் கூறுகின்றன. மதுவை பற்றி அல்லாஹ் தஆலா ஆரம்ப கட்டத்தில் அவர்களுடைய வழக்கங்கள் எப்படி இருந்தது, முழுமையாக மதுவில் திளைத்தவர்களாக இருந்தார்கள், அதில் மூழ்கியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உபசரிப்பு நம்ம சொல்லணும்னா நீ சொல்லணும், வரவேற்பு பானம், வெல்கம் ட்ரீட், இதே எதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீட்டுல மதுவாகத்தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க வீடுகளில் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக இந்த விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் மதுவை தடை விதிப்பதற்காக வேண்டி வசனங்கள் யாருக்கு இருக்கான், அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க, அதான் விட்டுருங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் முதல்ல சொல்லும் பொழுது சொன்னா, ஒலா தக்ரபு வஅன்தும் சுகாரா ஒலா தக்ரபு ஸலாத வஅன்தும் சுகாரா, நீங்கள் மது போதையில் இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா போதையில் இருக்கும்போது நீங்கள் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடலாம் முதன்மையாக. அப்ப இந்த சமயத்தில் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் அவங்க அதிலிருந்து தவிர்க்கப்படுகின்றார்கள். அதற்கு பின்னர் அல்லாஹ் தஆலா முழுமையாக தடையை விதிக்கின்றான். உங்களுக்கு இது நன்மைகள் இருப்பது போல தெரிந்தாலும், சில நன்மைகள் இருப்பது போன்று தெரிந்தாலும், ஆனால் பெரும்பான்மையான அதிகமாக இதன் மூலியமாக என்னதான் இருக்கு, கெடுதல் தான் இருக்கின்றது, இது பாவச் செயல்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கட்டளை. அதனால் நீங்க இதை என்ன செய்யாதீங்க, அருந்தாதீர்கள் என்பதாக. அடுத்து அல்லாஹ் தெளிவாக சொன்ன
இது ஷைத்தானுடைய அனைத்து தவறுகளுக்கும் தடையாய ஒன்றாக இருக்கிறது மது என்பதாக. அப்ப முதன்மையான அல்லாஹ் தஆலா தடை செஞ்சிருச்சோம்னா இதை அவர்கள் வைத்திருந்தாலும் சரி, அறிந்தினாலும் சரி, அல்லது விட்டாலும் சரி, அதற்கு எந்த வழியெல்லாம் துணைகள் செய்கின்றார்களோ, துணை போகின்றார்களோ அத்தனையும் ஹராம். நான் குடிக்கலங்க, அவர் கம்பெனி கொடுக்கிறாப்புல உட்கார்ந்து இந்த சைடிஸ் தான் நான் சாப்பிட்டு உட்கார்ந்து அப்படின்னா அது ஹராம் தான். அவனுக்கு குடிப்பதற்கு நீ கம்பெனி கொடுக்கிற அப்படின்னா, நீ குடிக்கிற நான் குடிக்கிற கம்பெனி தான் குடிக்கிற அப்படின்னா அதுவும் தப்பு தான். அப்ப நீ ஒரு ஆள் கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அவன் என்ன செய்வான், ஒன்னா போய் பார்ப்பான், அடுத்து போவான், அதுக்கு அடுத்து போக மாட்டான். குடிச்சுட்டாங்க இந்த மல்லாந்துல இருந்து நாயோட நரியுமே அவன் உருந்து பார்க்கணும் எந்திரிச்சு வரும்போது அப்புறம் தெரியும், ஆகா நம்ம செஞ்சது தப்பு. அப்ப இவனுடன் நான் சொல்லக்கூடியது இருக்கின்றது, இதுவும் ஹராம், நான் தடை செய்யப்பட்ட ஒன்றுதான், பாவமான செயல்தான் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அதனால்தான் அப்படி ஒரு மனிதன் குடித்து விட்டு வருகின்றான், குடிக்கக்கூடிய மனிதர்களை கண்டால் நாம் சற்று அருவருப்பாக கருதுவது கொண்டு அவர்களை நாம் ஒதுக்க வேண்டும். ஏன்னா அப்படி நம்ம ஒதுக்கக்கூடிய சமயத்தில் தான் அவன் திருந்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். நம்ம தண்ணி அடிச்சோம்னா நம்மள யாரும் பேச மாட்டாங்க, நம்மளை யாரும் ஏதோ தீண்டுட்டாத போது நம்ம ஒதுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அவன் அந்த மது பழக்கத்திலிருந்து மீண்டு வருவான். சஹாபாக்கள்கிட்ட சொன்ன உடனே அது எல்லா பாரங்களையும் எல்லாம் வீட்டில் வைத்திருந்ததெல்லாம் எடுத்து மதீனா வீதியில் உடைத்தார்கள், கொட்டினார்கள். அது 6 பேர் ஓடியது. இதுக்கு சொல்றாங்க, அந்த மணல் மணல் பாங்கான இடம், கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே உடனே உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை உடையது. இந்த கடற்கரையில போய் பார்த்தோம்னா அலை அடிச்சு வரும், அந்த நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா அவை அந்த தண்ணி ரெடியானாமல். இது போல உள்ள பாலைவன பகுதிகள் தான் அந்த இடங்கள்ல ஊற்றப்பட்டு எந்த அளவிற்கு அது உறிஞ்சி குடிக்கப்பட்டு இருந்ததோ அந்த அளவிற்கு அது குடிக்க முடியாமல் அது ஓடும் அளவிற்கு ஆனது. அப்ப எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க, பல ஆண்டுகளாக மழை பெய்தால் மதுவுடைய வாடைகள் வீசக்கூடிய அளவிற்கு எங்களுடைய மதீனா நகரம் இருந்தது என்பதாக சொல்றாங்க. அப்ப அந்த தன்னுடைய மண்ணுடைய இனங்களில் அந்த அளவிற்கு அது குதித்திருந்து குதிக்க முடியாத அளவிற்கு மேல்மிச்சமாக ஆறுகள் போன்று ஓடியிருக்கு. இந்த அளவிற்கு அவர்கள் அனைத்தையும் ஒழித்தார்கள். எப்படின்னா இன்னும் ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் எழுதும்போது சொல்றாங்க, ஒரு சஹாபி மருந்து அருந்துவதற்காக மதுவை அருந்துவதற்கு கையில் எடுத்து வச்சிருந்தாரா. இது ரசூலுல்லாஹி இந்த ஆயத்து இறங்கப்பட்ட உடனடியாக கணித்தறிவில் சொல்லிட்டு கையில வைத்திருந்தவர் என்ன இந்த ஆயத்து இறங்கப்பட்டிருக்கீங்க, உடனடியாக அதை கீழே போட்டு உடைத்து விட்டார். அடுத்த நிமிஷம் அந்த செகண்ட் கீழே போட்டு உடைச்சிட்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு அந்த இதோடைய வாடை தெரிச்சது, அதோடைய வாடை கூட அடிக்கக்கூடாது, அதற்கு அவர்கள் நறுமணத்தை பூசிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வசனங்கள் இறங்கப்பட்டதை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மதுவாகின்றது மொத்தத்திற்கு மனிதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்பதை அல்லாஹ்வும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு முழுமையாக தடை விதித்து அவருக்கு காட்டியிருக்கின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்பாக்கியங்களை வல்லல்லாஹ் மனிதனுக்கும் தந்தார் வருவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.